சென்னைக்கு விரைவில் அறிமுகமாகிறது ஏசி புறநகர் ரயில் சேவை. இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் வேல்முருகன். தற்போது புறநகர் ரயில்களிலும் இனி ஏசி ரயில் பயணம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு ரொம்ப முக்கியமான ஒன்று. அதற்கான திட்டம் எந்த அளவுக்கு இருக்கு? பாலவேல், குறிப்பாக சென்னை மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கக்கூடிய குளிர்சாதன பெட்டியுடன் கூடிய புறநகர் ரயில் சேவை எப்பொழுது அறிமுகப்படுத்தப்படும் என்ற கேள்வி இருந்தது. அதற்கான ஒரு பதில் தான் தற்போது அதற்கான அறிமுகப்படுத்தக்கூடிய நிகழ்ச்சியில நாம் பங்கேற்றிருக்கிறோம். முழுக்க முழுக்க ஏசியுடன் கூடிய 12 ரயில் பெட்டிகளை கொண்ட தற்போது இந்த புறநகர் ஏசி கம்பார்ட்மெண்ட் அறிமுகம் செய்யப்பட இருக்கிறது. இந்த மாத இறுதிக்குள்ளாக முழுக்க இந்த ட்ரெயின் மக்கள் பயன்பாட்டிற்கு வரும்னு எதிர்பார்க்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா பல வசதிகளை கொண்டிருக்கக்கூடிய வகையில புறநகர் ரயில் சேவை இதை அறிமுகப்படுத்த இருக்கிறாங்க. இதனுடைய கட்டமைப்புல முக்கிய பங்காற்றியக்கூடிய ரயில்வே அதிகாரிகள் நம்மளோட இருக்கிறாங்க. அவங்களோட பேசலாம். சார் வணக்கம். சார், என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு? ஏன்னா இப்போ ரொம்ப நாள் கோரிக்கை ஒரு குளிர்சாதன பெட்டியுடன் இருக்கக்கூடிய சபர்பன் வரணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா சம்மர்லாம் ரொம்ப சிரமப்பட்டு மக்கள் போறாங்க. என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு சார்? நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரியே இது முழுவதும் குளிரூட்டப்பட்ட வண்டி. இதில் ஆட்டோமேட்டிக் ஸ்லைடிங் டோர் இருக்கு. இந்த ஆட்டோமேட்டிக் ஸ்லைடிங் டோர் இருக்கிறதுனால நம்ம சபர்பனில் இந்த தொங்கிட்டு போகிறது, ஃபுட்பால் டிராவலிங்கை அவாய்ட் பண்ணலாம். அது ஒரு சேஃப்டி ஃபியூச்சர்னு சொல்லலாம். அது பிறகு இந்த கோச்சில் கேமராஸ் இருக்கு, எமர்ஜென்சி டாக் பேக் யூனிட் இருக்கு. எமர்ஜென்சி டாக் பேக் யூனிட்டுங்கிறது ஒரு அவசர காலத்தில் பேசஞ்சர் கம்யூனிகேட் பண்ணலாம் கார்டோடவும் டிரைவரோடவும். அது பிறகு இங்கே ஏசி 30 டன் கெப்பாசிட்டி கொண்ட ஏசி யூனிட். இது ஸ்டாண்டிங் சிட்டிங் 2 ஃபியூச்சருக்கும் எத்தனை பேர் இருப்பாங்கன்றத கணக்கில் எடுத்துப்பட்டு தான் இதை டிசைட் பண்ணியிருக்கோம். 1116 பேர் உட்காந்துட்டு போகலாம், கிட்டத்தட்ட 3900 பேர் நின்றுட்டு போகலாம். அந்த எல்லாம் கணக்கில் எடுத்து தான் இந்த 30 டன் ஏசி ஒரு கோச்சிலையும் போட்டு இருக்கோம். சரி, இப்போ வந்தே பாரத் மாதிரியே பல ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பா என்னென்ன விஷயங்கள் இருக்கு? குறிப்பா பயணிகள் ஒரு சேஃப்டி ரிலேட்டடா என்னென்ன விஷயங்கள்? சார் சொன்ன மாதிரியே ஒரு கோச்சிலும் கிட்டத்தட்ட 4 கேமராஸ் இருக்குது, 4 ETBUs இருக்குது, எமர்ஜென்சி டாக் பேக் யூனிட் இருக்குது, கேமராஸ் ஃபீச்சர்ஸ் இருக்குது, ஆட்டோமேட்டிக் டோர்ஸ் இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக் டோர்ஸ்ன்றது ஒரு மேஜர் சேஃப்டி ஃபீச்சர் தான். அண்ட் ஃபுல்லி ஏர் கண்டிஷன் ஃபர்ஸ்ட் டைம் சென்னையில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ தொடர்ச்சியாக ரயில் பெட்டிகளை பொறுத்தளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5000க்கும் மேற்பட்டோர் இதில் பயணிக்கக்கூடிய வகையில் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் சார், இது எப்பொழுது பயன்பாட்டுக்கு வரும்ன்றதா பிரதான கேள்வி. நம்ம அதை எப்போ எதிர்பார்க்கலாம்? எங்களால் நிச்சயமாக பதில் சொல்ல முடியாது. மிக விரைவில் 1 மாதத்துக்குள்ளே சதன் ரயிலால் அறிவிப்பு உங்களுக்கு வெளியாக கண்டிப்பாக. ஓகே. ஸோ பாலவேல், குறிப்பாக நம்ம ஐசிஎஃப்ஐ பொறுத்தளவுக்கு பல விதமான ரயில்களை வடிவமைச்சிட்டு வர்றாங்க. குறிப்பாக நம்மளுடைய வந்தே பாரத் ஸ்லீப்பர் கோச் சமீபத்தில் அறிமுகம் செய்யப்பட்டது. அது நாடு முழுக்க பயணிக்க இருக்கிறது. இந்த நிலையில் சென்னையினுடைய ஒரு பெரிய தேவையாக இருக்கக்கூடிய மெட்ரோ ரயில் போன்றே தற்போது இந்த புறநகர் ரயில் சேவையில் முழுமையாக குளிர்சாதன பெட்டிகளுடன் கூடிய ரயில் பெட்டிகள் தற்போது தயார் நிலையில் இருக்கிறது. இந்த மாதம் இறுதிக்குள்ளாக குறிப்பாக சென்னையிலிருந்து அரக்கோணம் அல்லது திண்டிவனம் வழித்தடத்தில் இயக்கப்பட வாய்ப்பு இருப்பதாக ரயில்வே அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். பாலவேல், விவரங்களுக்கு நன்றி வேல்முருகன்.